இப்போது நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கார். அதற்கு காரணம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவருடைய இலக்கே அடுத்த தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயே அந்த கோட் படத்தில் எனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சீனை வச்சுட்டாரு வெங்கட் பிரபு அவர்கள். அதுவும் விஜயும் அதை ஆமோதிச்சுட்டு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தளபதி விஜய் நாம தான் அப்படின்னு விஜயே சொல்லிட்டாரு அப்படின்னு விஜய் ரசிகர்களோட அந்த அபிமானம் தனக்கு வந்துடும்னு சிவகார்த்தி அவர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கார். இப்போ இந்த உற்சாகத்தோடே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, வர தீபாவளிக்கு அவருடைய அமரன் படம் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் தீபாவளிக்கு இது மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு 4-5 படங்கள் வரப்போகுது. குறிப்பாக அவரே எதிர்பார்க்கல கமில்லாம் போட்டிக்கு வருவார்னு. ஸோ இந்த தடவை எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாதான் விஜய் தனக்கான இடத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சதில் ஒரு அர்த்தம் வரும். அடுத்த விஜய் அப்படிங்கிறத ரசிகர்களும் ஏற்றுக்குவாங்க. அமரன் ஒரு வேளை நல்லா போகலனா மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகிடும்னு சிவகார்த்திகேயன் நல்லா உணர்ந்துட்டார். ஸோ அதன் விளைவாக பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டப்பிங் பணிகள் ஆரம்பிக்கும் போதே முதல் ஆளாக வந்து டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் மிகுந்த சிரத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. சின்ன விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காராம். ஸோ இராணுவ வீரர் கேரக்டரு ரொம்ப கவனத்தோடு பண்ணணும், இல்லைன்னா அது கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலாக கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக டப்பிங் பேசிகிட்டு இருக்காராம். இன்னும் 4-5 நாட்களில் அவருடைய டப்பிங் பணியை டோட்டலாக முடிச்சிடுவார். ஸோ அமரன் படத்தில் சிவகார்த்தியோட பங்கு 100% முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கு 4-5 நாட்கள் கழிச்சு. ஸோ இந்த அமரன் படத்துக்காக நீங்கள் எப்படிலாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.